சாரி, நான் குடிக்கிறது இல்ல. சும்மா குடிடா. 5 ரூபாய்க்கே பர்மிட் தர போறாங்களாம். என் உயிரோட விலை 5 ரூபாய் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏய் குடுறா. 81 நம்ம வருஷம் இல்ல, 81 ஊனமுற்றோர் ஆண்டு. இவர்தான் சேகர். பாவம், புரட்சிகரமான எண்ணமுடையவர். 6வது அறிவை அதிகம் பயன்படுத்தியதால் தொழிற்சாலையிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். பகுத்தறிவாளர், நாட்டு நடப்பில் ஆர்வம் உள்ளவர். வெயில் அதிகம்தான். காலில் ஷூஸ், இறுக்கமான உடை, கழுத்தில் வேறு டை. இவருக்கு என்ன பைத்தியமா? இப்பொழுதில்லை, கூடிய சீக்கிரம் ஆகிவிடுவார். ஏன் தெரியுமா? சந்திக்கும் ஆட்களும் கேட்கப்படும் கேள்விகளும் அப்படி. சொன்னேன் செந்தில். உலகம் உருண்டுன்னு எப்படி சொல்வீங்க? இன்டர்வியூல ஆரம்பிச்சு இன்டர்வியூக்கே திரும்பி வரேன்னு இதுல இருந்து தெரியல சார். மிஸ்டர் செந்தில், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 9. 8 வேலையை தரப்பறீங்க. வரும்போது எத்தனை படி ஏறி வந்தீங்க? சாரி சார், நான் லிஃப்ட்ல வந்தேன். உலகத்துல தலை சிறந்த 3 பத்தினிகள் பேர் சொல்லுங்க. உங்க அம்மா, எங்க அம்மா, உங்க பொண்டாட்டி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு யார் சொன்னா? சொன்னது யார் என்று செந்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்தால் நீங்களாவது சொல்லுங்களேன். ஹாய். எங்க இந்த பக்கம்? சும்மாடா. டார்லிங், மீட் மிஸ்டர் குமார். ஹலோ. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்ணன் மாதிரி. பாத்தீங்களா சார், கார்ல வந்ததால நீங்க அத்தான் ஆயிட்டீங்க, பைக்ல வந்ததால அத்தானா இருந்தனா அண்ணன் ஆயிட்டேன். பி கேர்ஃபுல் சார், நாளைக்கு எவனா பிளைன்ல வந்தானா நீங்க அப்பா ஆனாலும் ஆயிடுவீங்க. வரமா தங்கச்சி, அத்தான் பத்திரம். இவர்தான் குமார். கிடைத்தது பணம், கிடைக்காதது பாசம். தூய்மையான அன்புக்காக ஏங்கி தவிக்கும் இவருக்கு வாழ்க்கையில் கிடைத்தது என்னவோ ஏமாற்றம் தான். அந்த ஏமாற்றத்தின் எதிரொலிகள் தான் இவை. சார், இந்த 1 ரூபாய் உங்க பையில இருந்து விழுந்தத பாருங்க. சரியா இருக்கப்பா. 10 ரூபாய் கடன் வேணும். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, போன மாசம் வாங்கின 10 ரூபாய் நான் சொன்ன தேதியிலே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாதா? இந்த மாசம் ஒரு 20 ரூபாய் கடன் வேணும். தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ. போன மாசம் வாங்கின 20 ரூபாய். தேங்க்ஸ். நான் சொன்ன தேதியிலே திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு தெரியாதா? இந்த மாசம் ஒரு 30 ரூபாய் கடன் வேணும். என்ன வாசு, போன மாசம் 10 ரூபா கொடுத்துட்டு 20 ரூபா கேட்டீங்க, கொடுத்து. இந்த மாசம் 20 ரூபா கொடுத்துட்டு 30 ரூபா கேக்குறீங்களே. இதே ரீதியில போனா எனக்கு கட்டிக்கு துணி கூட இருக்காது போல இருக்கே. அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும். இவர் வாசு. சிரிப்பான சில செயல்களை செய்து சோகமான தனது வாழ்க்கையில் அவ்வப்பொழுது வசந்தங்களை ஏற்படுத்திக் கொள்பவர். இவருக்காக இவரது பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்து 2 தங்கைகள் மட்டுமே. யார் தம்பியா? நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாரு, பையன் நல்லா நடிப்பானா, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வர சொன்னேன். அப்படியா? உள்ள வா. உன் பேரு? சிவா சார்.
நடிச்சு காட்டு பார்க்கலாம். சரி சார், வீரபாண்டி கட்டபொம்மன்ல இருந்து ஒரு சீன் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். ஓളം போடுகிறது பூமியில் ஒடுக்கி எங்கள் வைத்திருந்தாய் ஆலயத்தை ஆற்றத்தை ஏற்றம் நிறுத்தாயா அல்லது குஞ்சுகளோ இங்குளோ பெண்களுக்கு மஞ்சள் வைத்து கொடுத்தாயா? கலைவார் உழவுக்கு ஏர்களை தூக்கி சுமந்தாயா? மாமனோ மச்சானா யாருக்கு இருக்காரு ஏற்காடு? இப்ப நாங்க எடுக்க போறது தமிழ் படம். இப்ப நீ என்ன மொழியில பேசுன? இல்ல சார், இப்ப எல்லாம் தமிழ் சரியா பேச தெரியாட்டினா தான் தமிழ் படத்துல சான்ஸ் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் சார். இவர்தான் சிவா, நடிப்பாசையால் படிப்பை விட்டவர். நடிகனாகத்தான் ஊருக்கு திரும்புவேன் என்று சபதம் ஏற்று சென்னை வந்தவர். இவரது சபதம் நிறைவேறுமா? எங்கள் கதை இது உங்களின் கதை, எங்கள் கதை இது உங்களின் கதை. சாலை எங்கள் ஆடசாலை, வேலை தேடல் எங்கள் வேலை. வாலிபமே தீ கடையே ஆலயமே. எங்கள் கதை இது உங்களின் கதை, எங்கள் கதை இது உங்களின் கதை. நாங்கள் விடும் புகை மண்டலம் மேகங்களாய் ஆகாதோ. ஒரு பட்டம் வாங்கினோம், அதில் பட்டம் விடுகிறோம், புது சட்டம் விடுகிறோம். வாருங்கள் எங்கள் கதை இது உங்களின் கதை, எங்கள் கதை இது உங்களின் கதை. அழுவதும் விழுவதும் எழுவதும் தொழுவதும் பழையவர் பரம்பரைகள், இருப்பதை எடுப்பதும் பிரிப்பதும் கொடுப்பதும் புதுயுக வரைமுறைகள். சிங்கங்களே சேருங்களே, சிங்கங்களே சேருங்களே, கனவின் துறைகள் வடியட்டுமே. எங்கள் கதை இது உங்களின் கதை, எங்கள் கதை இது உங்களின் கதை. பொன்னுலகின் மாளிகை திறக்கும் பூங்காற்று நீந்தி வரும், பூமாலை வாங்கி வரும். தேசம் எங்கும் ஆடுங்கள், ராஜராகம் பாடுங்கள், எழுப்போம் சபதம் முடிப்போம். எங்கள் கதை இது உங்களின் கதை,
ದೀಪವೇ ಈ ಕಳೆಯೇ ಆಲಯವೇ இந்த விஷயம் தலையிடாத. அவன் நம்ம ஏரியா பிரச்சனை அடிக்கணும். நம்ம பையன்டா. நான் வீண் தகவல போய் முடியும். அப்புறம் ஏரியா சண்டையில வந்து முடிஞ்சிடும். ஜாகிரதை. சொல்லி வைக்கிறேன். உனக்காக விட்டு போறேன் சார். சரி போங்க. ஏண்டா உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னடா அண்ணன், இனிமேல் ஏதாவது தகராறு பண்ண நானே உன்னை மிதிச்சிருவேன். போடா போடா. என்னடா அது half an hour ஆகுது, இன்னும் பஸ்ஸை காணும். இன்டர்வியூக்கு வேற போகணும். சும்மாடா இன்டர்வியூல போய் என்னடா கிழிக்க போற? சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க ராமசாமி வீடு எங்க சார் இருக்கு? இங்க கூப்பிடுறது ஒருத்தர் தான். ஓஹோ. ராமசாமி, ஏ ராமசாமி, ஏ ராமசாமி. வாங்க நாம உடனே. டக்கர் ஃபிகர் ஒன்று வருது பாரு. டேய் போடா, இன்டர்வியூ போற நேரத்துல நமக்கு வெள்ளம் வேணாம்பா. ம் 36 24 36. 36 24 36. என்னம்மா முறைக்கிற? பஸ் ரூட்ட சொன்ன. நான் யார் தெரியுமா? தெரியாதுங்க. சொல்லுங்க. போலீஸ் கமிஷனருடைய பொண்ணு. நாங்க யார் தெரியுமா? தெரியாது. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். மோகடா டேய். இடியட். டேய் செந்தில், தைரியமா நில்லுமா. அந்த அம்மாக்கு தெரியாது நீ நம்ம பையன் தானே. தெரியும். ஒரே அலுப்பாயிடுச்சுடா சேகர். எங்க போனாலும் கேள்வி மயம். இன்டர்வியூக்கு போனா என்ன படிச்சிருக்கேன்னு கேள்வி, வீட்டுக்கு போனா வேலை என்னாச்சுன்னு கேள்வி. இப்பெல்லாம் கேள்வி கேட்கறவங்கள கண்டாலே 12 போயிடுச்சுங்களே. 12 இல்ல, ஏகப்பட்ட ஈ போயிடுச்சு. ஒரு 100 120 இருக்கும். என்னடா எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாருல. வாடா வாசு. என்னடா? இல்லடா, நவகிரகத்தை சுத்தினா பலன்னு பேப்பர்ல போட்டு இருந்தது. உங்களை சுத்தினா என்ன, நவகிரகத்தை சுத்தினா என்ன, பலன் ஒண்ணுதான். சொல்ல போனா அதிகம். நவக்கிரகம் பலன் சுத்துறது இதுலயே இரு. ஒண்ணும் உருப்படுறத காணா. டேய் கொஞ்சம் நெஞ்சமாவது உருப்பட்டது என்னாலதான்டா. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடு. டேய் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் வாசு சும்மா உட்காரு. பாய் இன்னொரு டீ சக்கரை போட்டு. சக்கரைன்னு ஒரு நாள் சால்ட்டை போட்டு கொண்டு வந்துட்டேன்டா. என்னடா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு லேடி டைபிஸ்ட் வரல. இந்த வருஷம் நீ தூளா கொண்டாடிடுவோமா? கொண்டாடிடுவோம். உள்ள எல்லாம் கொடி கட்டணும், கட்டிடுவோம். புது ரெக்கார்ட்ஸ் வாங்கணும், வாங்கிடுவோம். நீ குளிக்கணும். அவர்கிட்ட வத்தி பட்டி வாங்கடா. அப்படியே சிகரெட் இருந்தாலும் வாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஃபாரின்ல கலர் கலரா பொங்க வர்ற சிகரெட் இருக்கான். அது கிடைச்சா ஒரு 20 பாக்கெட் வாங்கி ஊதி நியூ இயர் டே அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா கலர் ஆக்கிடலாம். வாங்க நம்ம ஏரியா போடும். ஏன் இப்படி போற? நினைச்சேன்
வந்துட்டீங்களா? இனிமே என் வியாபாரம் அவ்வளவுதான். உங்க சத்தம் கேட்டா போதுமே, ஒரு பொம்பளைங்க வெளியே வரமாட்டானுங்களே. உன் கடைக்கு பொண்ணுங்க வர்றது எங்களை சைட் அடிக்கதான். அதானே ஏன் ராசா மன்மத குஞ்சுகளா, இப்படி வேற ஒரு நினைப்பா? மூஞ்சிங்களா பாரு. இந்த வாசு, மவளுக்கு பூ கட்டி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடு. வந்து வாங்கிக்க. டேய், இன்னைக்கு இன்டர்வியூல மனித குரங்குக்கு வாழ இருக்கான்னு கேட்டான். எழுந்துருங்க சார். தூள்றா மாப்ள, உன்ன மாதிரி இந்த சமுதாயத்தை எதுக்க 4 பேர் இருந்தா போதும். இன்டர்வியூ வைக்கிறத நிறுத்திடுவான். ஏய், பின்ன என்னடா அவன் ஒழுங்கா இன்டர்வியூல பதில் சொல்ல சொல்லுவியா? டேய், பின்ன ஒழுங்கா பதில் சொன்ன வேலை என்ன கிடைச்சிருவா போகுது? நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் 40-50 செலவு பண்ணி அட்டன் பண்றது, அவன் சொந்தக்காரனுக்கு வேலையை கொடுத்துறது. டேய், இதெல்லாம் இவனுக்கும் புரியாது, இந்த அரசாங்கத்துக்கும் புரியாது. விடுற. கவலைப்படாம, என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய நடிகனாக தான் போறேன். அப்போ நீ வேலை இல்லாம இருக்கத்தான் போற. அப்போ நீ தானே எனக்கு பிஏ. நீ நடிகனாகிறப்ப சத்தியமா உனக்கு தாத்தா வருஷம் தானே கிடைக்க போகுது. கொடுத்து வச்சிருக்கா, எத்தனை நடிகை கட்டி பிடிக்கலாம். போதண்டா, எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு பேச. மறுபடியும் வாடகைக்கு தயாராச்சுடா, எதிர்த்த விடு. டேய், எதிர்த்த வீடு இல்லடா, அது மணிமண்டபம். இது வரைக்கும் எத்தனை பேர் குடி வந்திருக்காங்க. ஒண்ணு நாள் எல்லாமே அழகா இருந்திருக்கா. எல்லாம் 60 வயசுக்கு மேல. ஆமா ஆமா, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. இல்ல கிழவிங்கிறான், ஓடுற பாம்பா மிதிக்கிற வயசா? ஆமாண்டா, போன வாட்டி பார்வதி பாட்டி இருந்தாங்களே, அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சான். அவங்க கண்ணு தெரியாம மிதிச்சிட்டாங்களாம். அதுதான் சொன்னா ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. போதண்டா பாட்டி கதை. இந்த தடவை அது கிழமை பொங்க 5 பொண்ணுங்க வரணும்னு வேண்டிங்கடா கடவுளை. நிச்சயமா 5 அழகான பொண்ணுங்களும் ஒரு அப்பா அம்மா வரதாண்டா போறாங்க. டேய் டேய் டேய், ஒரு சின்ன மாற்றம். 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, அது போதும். அப்பா வேணாம். அப்படி சொல்லாதடா. அப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படணும் எனக்கு தான்டா தெரியும். இப்படி வச்சுக்கோமே, 5 அழகான பொண்ணுங்க, ஒரு அம்மா, பலம் இல்லாத நம்ம கிட்ட அன்பா பழகுற ஒரு அப்பா. சரி சரி, நம்மள 5 பொண்ணுங்களும் லவ் பண்ணதான் போகுது. கேட்க நல்லா தாண்டா இருக்கு. வரேன்டா. பஸ் வரியா? வரேன், ட்ராப் பண்றேன். இந்தா போ. இந்தா. இன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல. ஐயா, என் மவனுக்கு பூ கொடுக்க நான் என்னைக்குடா காசு கேட்டேன்? சீக்கிரமா வீட்டுக்கு போ, அங்க அது தனியா இருக்கும். பேசுறான். வரட்டுமா குமார்? நாளைக்கு பாப்போம். ஓகே பாய். சரி. மீனா, மீனா, இத வந்துட்டேனா? என்னம்மா, என்ன புக் படிக்கிற? காகித கப்பல்கள். இந்துமதிக்கு நீ தான் டைட்டில் சொன்னியா? உங்களுக்கு எது எதுக்கு ஜோக் அடிக்கிறதுனே தெரியலண்ணா. இந்தாங்க. கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு நல்ல கனவு வந்து பூ வாங்கி தரணுமா? என் கல்யாணத்துக்கு இப்ப என்னென்ன அவசரம்? உங்க மேனேஜர் கிட்ட என் வேலையை பத்தி சொல்லியிருக்கேம்மா. உடனே வேலை கொடுத்துட்டு அவருக்கு தான் என்ன மரியாதை? அது இல்லைண்ணா, இந்த சின்ன வயசுலயே குடும்ப பொறுப்பெல்லாம் நீங்களே ஏத்துக்கிட்டு. என்னம்மா பெரிய பொறுப்பு. சொல்ல போனா என்னுடைய உண்மையான சுகமே அதுதான். அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலயே உங்களை எல்லாம் விட்டு போனது நான் இருக்கேங்கிற ஒரே நம்பிக்கையில தானே. அவங்க விருப்பப்படி உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சந்தோஷமா வசதியா வாழணும். அதுலதான் இருக்கு என்னுடைய வாழ்க்கை. காஃபி ஆறி போகுதுன்னா முதல்ல அதை சாப்பிடுங்க. நெல்லுடா, இவ்வளவு லேட்டா வந்தா என்னடா அர்த்தம்? உனக்காக கதவை திறக்க தனி ஆள் போட முடியாது. வெளியே வேலை இருந்துச்சு. அப்படியாடா பெரிய வேலை? தண்ணியை போட்டு சும்மா ஊற சுத்துற, கீழே வந்து பைக் ரிப்பேர் ஆனா எவன் செலவு செய்யறது? பேஷ், உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு பாசம். கீழே விழுந்துட்டா எனக்கு என்ன ஆகும்னு நினைச்சீங்களா? ஆமாண்டா, நீ தண்ணியை போட்டு வருவ, நான் நினைச்சு பார்க்கணுமா? நான் செய்யறது காலிதானம் தான், அது எனக்கு தெரியும். ஒருத்தன் எவ்வளவுதான் காலிதானம் செஞ்சாலும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஆனா எனக்கு மட்டும் அந்த நினைப்பே வர்றதில்ல. ஒய், நீங்க ஒரு நாளாவது என் மேல பாசம் காட்டினது உண்டா?
அப்பாவா இருக்க வேண்டிய நீங்க என் செலவை கணக்கு போடுற கணக்கு பிள்ளையாட்டீங்களே. பணம் பணம் பணம். அதை தவிர வேற எந்த நினைப்பாது உண்டா? நிச்சயம். அன்பு பண்பு பாசம் எல்லாத்துக்கும் அடிப்படையே பணம் தாண்டா. அது என்கிட்ட இருக்கிறதுனாலதான் நீ நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அடாடா, அப்பா மகன் உறவை எவ்வளவு அருமையா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. உறவோட அடிப்படை பாசம்னு தெரிஞ்சிட்டு இருந்தீங்களா சாப்பிட்டியான்னு கேட்டு இருந்திருப்பீங்க. அந்த அன்பான ஒரு வார்த்தை இந்த வீட்டுல கிடைச்சா நான் ஏன் லேட்டா வர ஊரை சுத்துறேன் குடிக்கிறேன். குட் நைட். செந்தில், என்னடா இங்க நிக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மா மாங்கடம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஓஹோ, வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கவா? ஏதேது போற போக்க பார்த்தா அம்மன் எலெக்ஷன் இருந்தாங்கன்னா லீடிங் மெஜாரிட்டில அடிச்சுன்னு வருவாங்க போல இருக்க. இல்லடா, கவர்மெண்ட்ல கூட வேலைக்கு உணவு திட்டன்றதை மாத்திட்டு வேலைக்கு அம்மன் திட்டம் ஆரம்பிச்சிடலாம். என்னன்ற? உனக்கு நம்பிக்கை எல்லாம் விட்டுரு, உன் கொள்கை உன்னோட வச்சுக்க. ஏதோ சம்திங் ஒரு பவர் இல்லாம எதுவுமே நடக்காது. பஸ் வருதுடா, நான் வரேன்டா. போ போ. பஸ்ல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு எழுதி இருக்கு. உங்க வீட்டுல உன்னை வளர்த்து விட்டு இருக்காங்க. பையா நம்பர் 28 போடு. இந்த ஆட்ட காசு கொண்டா. காசா? ஒரு தடவை வச்ச காசு அவ்வளவுதான் சார். உனக்கு எதுக்கே காசு? காசு வாங்கிக்குவ, பொறுப்புலன்னு போர்டு போட்டுக்குவேன். உங்ககிட்ட வச்சு சைக்கிள் காணா போச்சுன்னா எனக்கு 10 காசு கூட நஷ்டையா? அதுக்கு நான் சைக்கிளை வெளியே நிறுத்தி வைப்பேன். வெளியே நிறுத்தினா உள்ள கொண்டு வந்து நிறுத்துவேன் சார். தைரியம் தான் கொண்டு வந்து வச்சு பாருங்க. பார்க்கலாமா? பாத்துருமா? பார்க்கலாமா? பாத்துருமா? பார்க்கலாமா? என்னடா வரப்பே தகராறு? நம்ம ஆளுதான். உட்காரு, சைக்கிளை வச்சுக்க. பாட. என்னடா எங்க போனாலும் தகராறு? என்னடா காசு வாங்கிட்டு பொறுப்புலன்னு போர்டு போட்டா என்ன அர்த்தம்? என்ன கான்ட்ராக்ட் காரனா இல்ல என் சைக்கிளை சட்டபூர்வமா தொலைக்கிறதுக்கு இருக்கிற ஆத்திரேசரா? சரி, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ஒரு 10 ரூபா பணம் வேண்டாம். நினைச்சேன் என்கிட்டயே கடன் வாங்குற ஒரே ஆள் நீதான்டா. சரி சரி, எப்ப திருப்பி கொடுப்ப? தரேன்டா, மொத்தமா தரேன். மட்டுமா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்ப எழுதுனா. இப்ப எழுதுனா கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல்னு மாத்தி எழுதணும். சார் வணக்கம். என் பேர் சிவா. நான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆள் சார். நான் எல்லாரும் மாதிரி நடிப்பேன். முத்துராம நட, சுதாகர் ஆட்டம், ரோஜினி ஸ்டைல் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் அவங்களே ஒழுங்கா செய்துகிட்டு இருக்காங்க. நான் சிவா எப்படி நடிப்பாருன்னு பார்க்கலாமா? சிவா, ஓ நான் தான் நடிச்சு காட்டுறேன் சார். இப்போ நான் ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டேன். நீங்க என்ன புக் பண்ண வரீங்கன்னு வச்சீங்க. அப்போ ஏந்திரிங்க ப்ளீஸ், ஏந்திரிங்க சார். கதையை பார்த்தேன். என்ன கதை போ? சரி சரி, ஹீரோயினை மாத்திர. காமெடியா வேண்டாயா? கலர் படங்கிற எல்லாம் தான் கலர் எடுக்கானுங்களே. நீ சின்ன ஸ்கோப்ல எடு. எழுந்துடுறா. உண்மையிலேயே நீ கவனிக்கப்பட வேண்டிய ஆள்தான். உனக்கு ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்காம நான் கவனிச்சுக்கிறேன். இது இடம் கையாருங்க. பெரிய இடம் போடா. சிம்மாசனத்துல அவங்க இடத்துல அவங்க தான் உட்காரணும். அதுபடி முதல் இடம் எனக்கு. இறங்க. உனக்கு என்ன முத இடம்? ஒழுங்க கேளு. பெரிய ஊரு. நிச்சயமா எனக்கு இல்லாம யாருக்கு? இந்த செட்லயே என் அனுபவம் யாருக்கு இருக்கு? ஏன் காதல் விஷயத்தை எடுத்துக்கோமே.
ஐயாக்கு இது வரைக்கும் எத்தனை சக்சஸ்? அது வெற்றியோ தோல்வியோ அனுபவம் தான்டா முக்கியம். டேய் நீ கணக்கில்லாம காதலிச்சிருக்கடா, அவன் கணக்கில்லாம அனுபவிச்சிருக்கான். விடுறா. காசை நீட்டி காதல் வரக்கூடாதா, கடக்கண்ண காட்டி காதல் வரணும். பெரிய காதல் எவ்வளவு 4 நாள் சுத்தினா தானா வர. நினைச்சுக்கிட்டு கவர் பண்றது எவ்வளவு சிரமம் தெரியுமா? என்னடா பெரிய சிரமம்? அப்படியா? ஒரு சின்ன டெஸ்ட். உன் வீட்டுக்கு பக்கத்துல கையில குழந்தையோட ஒரு பொண்ணு நிக்கிறா. அவளை கவர் பண்ற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கணும். நீ என்ன கேப்ப? குழந்தை அவசியமானு கேட்பேன். இப்படி கேட்ட உன்னை பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவா. நீ என்ன கேப்ப? அதுக்குள்ள குழந்தையா? இது லவ் பண்றவன் கேக்குற மாதிரி இல்ல, ஏதோ குடும்ப கட்டுப்பாட்டு ஆபீசர் கேக்குற மாதிரி இருக்கு. நீங்க? குழந்தை நல்லா இருக்கு. நீ லவ் பண்ண போறது குழந்தையே இல்ல, பொண்ண. குழந்தை யாரு? இவ்வளவு சந்தேகப்பட்ட நீ லவ்வுக்கே லாயக்கு இல்ல. ஒரு சாதாரண கேள்வி கேட்க உங்களால முடியலையே. நான் என்ன கேட்பேன் தெரியுமா? நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் குழந்தைய தூக்கி வச்சிருக்கே, உன் கை பிஞ்சு கை வலிக்கும். எப்படி? சும்மா சொல்லக்கூடாதுடா, உண்மையிலேயே பெரிய ஆள்டா. பொண்ணுங்க கிட்ட உனக்கு தனி மவுஸ் தான். என்ன மவுசோ போ, நீ என்னத்தான் கண்ணாலம் கட்டிக்க மாட்டேங்க. ஆமா, எழுத்து வீட்டுல இந்த டூலெட் போர்ட காணோம். நேத்து காலையில தான் தட்டு முட்டு சாமான்லாம் வந்து இறங்குச்சு. யாரோ புதுசா குடி வராங்க போல இருக்கு. டேய் டாக்ஸி, 5 பொண்ணுங்க. நீங்க உருப்புற வழியா தெரியல. டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்து. தம்பி, இங்க மாணிக்க வாசகரோட எங்க இருக்கு? மாணிக்க வாசகரா? ஆமா. அவரு செத்து போய் ஏகப்பட்ட நூற்றாண்டாகுது. டேய் இன்னொரு டாக்ஸி. அப்பா, பலமில்லாத அன்பான அப்பா. அழகான 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 ₹10 மேல போட்டு கொடுங்க சார். எதுக்கு ₹10? லக்கேஜ் ஏத்திட்டு வந்திருக்கலாம், கொடுங்க சார். அதெல்லாம் ஒண்ணு தர முடியாதியா? என்ன சார் காலங்காத்தால பரா பேஜாரா இருக்குது. முதல் போனி சார், கொடுங்க சார். இது மெட்ராஸ் வர ஒவ்வொரு தடவை இதே தொல்லையா போச்சு. பெரிய தகராறு. உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. பார்த்து போட்டு கொடுங்க சார். மீட்டருக்கு மேல தர முடியாதியா? நீங்க யார் சார் கேக்குறது? நான் உண்டு, பார்ட்டி உண்டு சார். யோ, நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாயா? ஏன் பெட்ரோல் விலை ஏறுது, அதை கேக்குறதானே? அப்பா, ஏன் வீணா தகராறு? கேட்ட காசு கொடுத்துருங்களேன். இந்தயா. என்ன சார், ₹100 சில்லறை இல்ல சார். என்கிட்ட சில்லறை இல்லையா? நான் தான் சொன்னேன் சார், காலங்காத்தால முதல் போனி சில்லறை இல்லையா சார்? நாங்க வேண்டாம் தம்பி. பரவாயில்ல, வச்சுங்க சார். புரியுங்க சார். ஐயோ வேண்டாம் தம்பி. சார், நாங்க இந்த செவுத்துல தான் உட்காந்துருப்போம். நீங்களும் எங்க தெருவு குடி வந்துட்டீங்க. எப்ப வேணாலும் நான் வாங்கிக்கிறேன். புரியுங்க சார், புரியுங்க. இந்தயா வரேங்க. நல்லா இருக்குடா. என்கிட்ட பணம் கடை வாங்கி பெரிய கர்ணன் மாதிரி அங்க கொடுத்துட்டு வர்ற. ஆமா, எந்த கணக்கு ஆரம்பிக்க பாரு. போடா, அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணா. ம் 5 பொண்ணுங்க வரும்னு நினைச்சோம். ஒண்ணு வந்தாலும் கண்ணு கழகட. இனிமே இந்த இடத்த விட்டே போக கூடாதுடா. அப்பா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தெருவில் இருக்கவங்க கூட ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. சில்லறை வேணும்னு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க பாத்தீங்களா? ஆமாம்மா, நான் கூட ஊரை விட்டு ஊர் போறோமே எப்படி இருக்குமோன்னு பயந்தேன். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. நான் மளிகை கடைக்கு போய் சில்லறை மாத்திட்டு வந்துடுறேன். அந்த தம்பி கொடுத்துருவோம். இல்லப்பா, நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். வேண்டாமா கீதா, நீ ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு.
ஆபரேஷன் நடக்கிற வெள்ளையாவது கொஞ்சம் ரெஸ்ட்ல இரும்மா. ஏன்பா இதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறீங்க? இப்பெல்லாம் ஹார்ட் சர்ஜரி ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு தானே ஊருக்கு வந்திருக்கோம், சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு தெரியும், யார் வருத்தப்பட்டாலும் எனக்கு பிடிக்காது, நான் தான் போவேன். சரிம்மா, நான் ஒண்ணும் வருத்தப்படல, போயிட்டு வா. டேய், இந்த பொம்பளைங்க வரலுக்கு என்னமோ ஒரு காய் உதாரணமா சொல்லுவாங்களே, என்னடா அது? கருணக்கிழங்கு. டேய் யானை, அது உன் விரல். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க மளிகை கடைக்கு எப்படி போகணும்? நேரா போங்க, திரும்புங்க, அப்புறம் ரைட்ல, அப்புறம் லெஃப்ட்ல, அப்புறம் ரைட்ல. லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா போய் அப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணி. ஏன்டா குழப்பறீங்க? இந்த ஏரியாவுல ஒரு சிலை கூட இல்ல, அதோட சிரமம் இப்பதான் புரியுது. இருந்தா ஈஸியா வழி சொல்லலாம். வாங்க, நான் வழி காட்டுறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. அங்கதாங்க கடை இருக்கு. தேங்க்யூ. போயிட்டு வாங்க. இல்ல, உனக்கு மட்டும்தான் சொல்ல தெரியுமா அண்ணாச்சி கடைக்கு போறதுக்கு வழி? ஏன் எங்களுக்கெல்லாம் தெரியாதா? கேட்ட உடனே இருக்குச்சு ஓடுற 100 மீட்டர் ஸ்பேஸ்ல ஓடுற மாதிரி நாங்கெல்லாம் இல்லையா? டேய், தனி ட்ராக்கா? ஈஸியா மாட்டிங்க போல இருக்கு. திரும்பி வரப்ப நம்ம கமெண்ட் கவனி. டேய் வேண்டாம்டா, இப்பதானே ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணோம். பா, ஒரு 5 டீ போடுப்பா. ஃப்ரெண்டா? அது நம்ம சரித்திரத்திலே கிடையாதுடா. கண்ணகியா இருந்தாலும் அவ நம்மளுக்கு பொம்பளை தான்டா. ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுமா. புதுசா வந்திருக்கு, குடிச்சு பாருங்க சார். டீ கொடு. இவன மாதிரிதான் எங்க ஊர்ல மாமா ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப பக்தி உள்ளவர். ஓம் பக்தி என் பக்தி கிடையாதுரா, பயங்கரமான பக்தி உள்ளவர். கணேஷ் பிடி தான் பிடிப்பாரு, பட்டாசாராயம் தான் போடுவாரு. காமாட்சி, மீனாட்சி, ஆண்டாள், பார்வதி இப்படி பேர் உள்ள பொண்ணுங்களை பார்த்து தான் சைட் அடிப்பாரு. சிகரெட் பத்தியா? ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சா? லைக் டாப் டீ? இல்ல வேண்டாம். புது கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நான் எப்பவுமே இப்படிதான், புதுசா எது வந்தாலும் அதை அனுபவிச்சிருவேன். சூடா ஒரு டீ போடுங்க. புது கம்பெனி சிகரெட் வந்திருக்காமே, அது ஒரு பாக்கெட் கொடுங்க. என்னடா மாப்பிள்ள நின்னுட்ட? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, பொம்பளைங்க எதுக்கு ஆரம்பிச்சிட்டா நம்ம அவ்வளவுதான். புதுசு இல்ல, கொஞ்சம் காட்டா தான் இருக்கும். ஏய்,
இவன் கமெண்ட் அடிச்சாலும் அடிச்சான். அங்க பாடுறா, அந்த பலமில்லாத அன்பான அப்பா வர்றாரா. ஏய், இப்ப வர்றத பார்த்தா அப்படி இல்லடா. இந்தாங்க தம்பி பணம். ரொம்ப தேங்க்ஸ். பணத்துக்கு என்னங்க அவசரம்? பரவாயில்ல, இருக்கணும் தம்பி. நீங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். இன்னொரு நாளைக்கு வர்றேங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிருவேன். வாங்க தம்பி, வாங்க. டேய், இவ்வளவு தூரம் கூப்பிடுறாருல்ல, போயிட்டு வந்துடலாம். வாங்கடா வாங்கடா. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உதைக்க போறாரோ? 5 பேர் இருக்க சமாளிச்சிடும். இங்க மேஜையில உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இன்னும் ஒரு வாரத்துல சேரெல்லாம் வந்துடும். சிரமம் ஒண்ணும் இல்ல. செவத்திலையும் ரெஸ்டாரண்ட் நாற்காலியில உட்கார்ந்துருக்க எங்களுக்கு இது ஒண்ணும் கெட்டு போகல. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் சுந்தரேசன், என் பொண்ணு பேர் கீதா. நாங்க மெட்ராஸ் வந்தது என் பொண்ணு. இவன் தான் குமார். பணக்காரன், ஒரே பையன். அதனாலதான் பணக்காரனா இருக்கான். நாங்க ஆரம்பிக்கிற கணக்க இவன் தான் முடிப்பான். டீ கடை கணக்கு. உன்னுடைய கணக்கையும் முடிக்க. இவன் தான் செந்தில். வேலை தேடுறதுதான் இவனோட வேலை. வேலை தான் கிடைக்கல, நீங்களாவது கிடைக்க மாட்டீங்களா? என் பேர் சிவா. பெரிய நடிகர்னு நினைப்பு. உங்களோட சேர்ந்தா காவியம் படைப்பேன். என் பேரு வாசு. எங்க அப்பா என் பேரை கூட பெருசா வைக்கல. 2 தங்கச்சிங்க, மொத்தம் 3 பேர். நீங்களும் சேர்ந்தா 4 பேர். சேகர். என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. நாளைக்கு புது வருஷம் ஆரம்பிக்குது. பக்கத்து ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்க புது வருஷத்தை கொண்டாடுவோம். உங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா கூட அந்த ரெஸ்டாரண்ட் தெரியும். வரப்போற வருஷத்துலயும் நம்ம நட்பு தொடரட்டும். ஏம்மா, பணியில நிக்கிறிய, உடம்பு என்னத்துக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. அங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா புது வருஷத்தை கொண்டாடுறாங்க. எனக்கும் அவங்க கூட சேர்ந்து ஆடணும் பாடணும்னு ஆசையா இருக்குப்பா. நான் ஆசைப்படலாமா? ஆனா ஊர் உலகம். என்னப்பா பெரிய ஊர் உலகம். ஒரு ஆணோட வாழ்க்கையில எல்லா பருவத்திலையும் பெண் சம்பந்தப்பட்டிருக்கா. அப்படி இருக்கிறப்போ வெளியில மட்டும் ஏன் பிரிச்சு பார்க்கணும்? நீங்க வேணா பாருங்கப்பா, அடுத்த வருஷம். ஏன்பா, அடுத்த வருஷம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா? நிச்சயம் அம்மா. ஆண்டவன் முட்டுக்களை காயப்படுறதில்லம்மா. அவங்களோட சேர்ந்து அடுத்த வருஷம் முத்துருங்கம்மா. வரப்போற பல புது வருஷங்களையும் நீ கொண்டாடத்தாமா போற. சீக்கிரம் மக்கள் வந்துருமா. அப்பா, ஐயா ட்ரெஸ் பாத்திட்டாரு. சேகர், இந்த பாரு மாடிய. கீதா என்னும் செம்பவப்பு பனியில நனைஞ்சு நம்மளையே பார்த்துட்டு நிக்குது. கை கட்டுவோம்டா. உனக்கு ஏண்டா, அவங்க வீடு அவங்க நிக்கிறாங்க. என்னடா ஒரு தமாஷ் தானடா. ஒரு சிகரெட் இருந்தா கூட. டேய், என்னைக்காவது ஒரு நாள் காசு கொடுத்து சிகரெட் வாங்கிருக்கடா நீ? அடுத்த வருஷத்துல இருந்து நீ பாரு, காசை கொடுத்துதான் சிகரெட் வாங்குவேன். யாரோட காசு? குமாரோட காசா இருக்கும். ஆமா, அவன் எங்கடா? எங்கேயாவது தூண்டில் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப புடிச்சிட்டு வருவான் பாரு. என்னடா இது, அப்பையில இருந்து காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஒரு ஹாப்பி நியூ இயர்.
ஹலோ. ஏன் நிறுத்திட்டீங்க? நான் கேட்க கூடாதா? ப்ளீஸ் பாடுங்க, நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு எனக்கு தெரியல. நியூ இயர்ஸ் டே ரொம்ப நல்லா கொண்டாடினீங்க போல் இருக்க. ஆமா, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா எங்களே மறந்துடுவோம். நேத்தும் எங்களை மறந்துட்டோம். அந்த மறுதியில எனக்கு மறக்காம புது வருஷ வாழ்த்து சொன்னீங்க. நேத்து வரைக்கும் உங்களுக்கு கிண்டல் மட்டும்தான் செய்ய தெரியும்னு நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு வாழ்த்தவும் தெரியும்னு. புதுசா வந்திருக்கீங்களே, வரவேற்க வேண்டாமா? எங்க தெரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தப்பா நினைக்கலனா நீங்க மெட்ராஸ் வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? நேரம் வரும்போது சொல்றேன். உங்களை பத்தி அதான் அன்னைக்கே சொன்னனே, என்னை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்க நடந்த ஊழலையும் அக்கிரமத்தையும் தாங்க முடியாம சூப்பர்வைசர் அடிச்சிட்டேன். அதனால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் சரியாயிடும். ரொம்ப தான் கோவக்கார போல் இருக்கு. நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பாருங்க, எனக்கு நல்லா ரசிக்கவும் தெரியும். இப்ப பாடிட்டு இருந்தீங்களே பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளீஸ் பாடுங்க, ப்ளீஸ். உண்மையிலே ரொம்ப நல்லா பாடுனீங்க. கிண்டலா? சேச்சே, அழகும் திறமை எங்க இருந்தாலும் பாராட்டணும். ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கு. பாராட்டம் போது தான் பெரிய தப்பு. ஒரு ரவுடி குடிச்சு வந்து நெஞ்சில இருக்க மஞ்சா சொத்தை எடுத்துருவேன். நான் புளியோதரை சாப்பிட்டது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு கிண்டல் செய்யவும் வாழ்த்தவும் மட்டும்தான் தெரியும் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது நல்லா பேசவும் தெரியும்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சரி, நான் வர்றேன். ஏண்டா லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்தது. ஒரு வேடிக்கை பாரு. டேய் சிவா, நீ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போவியே, நடிச்சு காட்டணும்னு சொல்லுவாங்களா? நடிச்சா பயங்கரமா நடிக்கணும்டா. ஓகே, லெட்ஸ் சீடா. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணத்துல சீதை ராமனை பார்த்து அந்த மானை பிடிச்சிட்டாங்கன்னு கேக்குறா, தெரியுமா? உடனே ராமர் அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தன்னு ஒரு டயலாக் அடிக்கிறார். இத எல்லாரும் மாதிரி நடிச்சு காட்டுறேன். நீ யாருன்னு கண்டுபிடிக்கிற பாப்போம். சரி, நடிச்சு காட்டு. அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். ஓ, அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். சத்யே, இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கலன்னு. இந்தி படத்துல பண்ற மாதிரி பண்ணுண்டா. இப்ப பாரு. अरे घरों तो नमस्ते बोलो, नमस्ते। हमको बहुत भूख लगी है। अच्छा, आप सब लोग हमारा मालिक है। पैसे है, पैसे नहीं। अच्छा, पैसे नहीं, तुम सब कुछ हमारा नौकर है। नौकर 1 2 3 अच्छा पैसे हमारे पास है तो ஒன்னும் உருப்படுற மாதிரி தெரியலடா. கேரக்டர் பண்ணுடா, கேரக்டர். நேத்து எங்க மாமா பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அதுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா, என்னத்தான் பிடிச்சிருக்கான். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு.
இதை விட்டுறதுக்கு இதெல்லாம் ஓல்டு பாட்டா. இப்பெல்லாம் டான்ஸுக்கு தான் மரியாதை. இந்த பீஸ கவனி. இப்படி வா. பியூட்டிஃபுல். தேங்க்யூ. நீ மட்டும் என்ன சும்மா இருக்க? போய் பண்ணிட்டேன். ஐயோ, எனக்கு நடிக்க தெரியாது. நாங்கெல்லாம் தெரிஞ்சா பண்றோம். சும்மா ஒரு ஜாலி தானே, போய் பண்ணிட்டேன். ஏண்டா நிறுத்திட்ட? நல்லா இருக்கடா, கண்ணியும் பண்ணா பாடுறா. இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரியும். ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவேன். ஏ வாசு, வாடங்க. என்ன சார்? ஆமா, நோக்கு ஒரு தங்க இருக்காளோ? ஒண்ணு இல்ல சார், 2 இருக்கு. தெரியறதுடா, கல்யாண வயசுல. மீனான்னு ஒரு தங்கச்சி. இன்னைக்கு தெரிஞ்சவங்க பையன் ஒருத்தர் இருக்கான். BA வரைக்கும் படிச்சிருக்கான். வேலை பிரைவேட் கம்பெனில. பேசி முடிச்சு விடாமா? என்னடா யோசனை பண்ற? இதெல்லாம் அப்பப்போ முடிச்சுடணும்டாம்பே. புரியுறதோ? புரியாம என்ன சார்? எதையுமே அதுக்கான வசதி இருந்தா தானே சார் யோசிக்க முடியும். இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படா? நோக்கு கவலை இல்ல. என்ன நீ ஆம்பளை பையன், பொம்மை நாட்டிகளுக்கு விலாசம் வேணும்டா. இதெல்லாம் நோக்கு தெரியாது. நீ சின்ன பையன். நாளை வீட்லயே இரு. புள்ளாண்டானோட அம்மா அப்பா வருவா, அவளை அழைச்சிட்டு வர்றேன். லைட்டா சொஜ்ஜி புஜ்ஜி செஞ்சு வச்சுக்கோ. எல்லாருமே வளர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா வளர்ச்சிக்குள்ள தேவை இப்பதான் புரியுது. இருக்கிற காசுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்து உங்களுக்கு பூவும் சாம்பிராணியும் வாங்கிட்டேன். அதனால அம்மா சரஸ்வதி, நீ எல்லார் மனசுலயும் கலை ஆர்வத்தை தூண்டு. மத்தத நான் பாத்துக்கிறேன். தாயே லட்சுமி, நீ இங்க வர்றவங்க கிட்ட ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். பிள்ளையாரப்பா, உங்ககிட்ட என்ன இருக்கு? சார், யாரது? சிவா, தி கிரேட் ஆக்டர். வாங்க வாங்க வாங்க. நடிகர் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம். ஆமா, அதனாலதான் சார் பார்த்து போலான்னு வந்தேன். உங்க பேரு? சிவா. சரி, எப்படியும் நடிக்கிறதுனே முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா சார். ஒரு படம் எடுக்கிறோம். டைட்டில் வராத செலவுகள், 5 டூயிட், 4 ஃபைட், சினிமா ஸ்கோப். உனக்கு ஹீரோ லுக். உன்னையே போட்டுறேன். நிஜமாவா? நிச்சயமா. ஹலோ, யார் பேசுறது? என்னதே?
1000 வேணுமா? காலையில தானே 9000 கொடுத்தேன். என்னது திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்னையா செய்வேன்? என்ன சொல்ற? யோ, இன்னைக்கு காலையில பேங்க்ல போட்ட செக் பாஸ் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகுயா. ஆமையா. என்னது 1000 இல்லைன்னா வேலை நடக்காதா? விளையாடுறியா? இன்னைக்கு விட்டுட்டா இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல நாளே இல்லையா? சார் 1000 ரூபாய்க்கு நல்ல காரியத்தையும் தள்ளி போடணும். ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, நான் தரேன் சார். வேண்டாப்பா, பேர் கெட்டு போயிடும். நடிக்க வந்தவங்க கிட்ட பணம் வாங்கி படம் எடுத்தான்னு பேசுவாங்க. அதனால என்ன சார், பேமெண்டோட சேர்த்து கொடுத்துருங்க. அதுதானே அதுதானே. பரவாயில்ல பரவாயில்லப்பா, சீக்கிரம் சீக்கிரம்ப்பா. என்ன நடிகர் சார் அப்படியே உட்காந்துட்டீங்க? நடிக்கிறதுக்கு மூடுக்கு வரீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பின்ன ஏன் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? பறி கொடுத்துருமோன்னு தான் பயமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. சொன்னா பணமா கிடைக்க போகுது. பணமா? ப்ளீஸ், என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியா இல்லையா? ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. செலவுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னு எழுதியிருக்காங்க. எப்படியும் நான் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு யார் தரப்போறா? ஏன் அப்படி சொல்றீங்க? நான் இல்லையா? எவ்வளவு சீரியஸான மேட்டர், என்கிட்ட சொன்ன என்ன? இதை வச்சு பணத்தை வாங்கி ஊருக்கு அனுப்புங்க, அப்புறமா மீட்டுக்கலாம். வாங்கிக்கோங்க. என்னங்க? இதா? பரவாயில்ல, அப்பா உயிர் தான் முக்கியம். வாங்கிக்கோங்க. என்னங்க? நானே ஒரு வாரத்தில் மீட்டு தந்துடுறேன். எல்லாரையும் ஏமாத்துவேன். 2 முழம் கேட்டா 1.5 முழம் தான் அளந்து கொடுப்பேன். பூக்காரியுடைய முதல்ல கைதாமா. வாடா வாசு வா. ஹலோ ஹலோ. 10 முழம் மல்லி, 2 முழம் கதம்பு வேணும். எதுக்குடா அவ்வளவு பூ? நமக்கு என்ன முதல் இரவா? நீ ஒண்ணு கண்டுக்காத, இது எங்களுக்குள்ள. அதெல்லாம் அப்புறம். மீனாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அப்படியா? என்னடா திடீர்னு? ஆமா, திடீர்னு தான். காலாகாலத்துல முடிக்க வேண்டியதானே. இத பாரு, எனக்குன்னு பெரியவங்க யாருமே கிடையாது. அவளுக்கு எல்லாமே நீதான். ஆமா, வேற ஏதாவது வாங்கணுமா? ஏண்டா தலைபில்ல, நெத்தி சுட்டி இதெல்லாம் இருக்கா? அப்படின்னா? ஐயோ ஐயோ, இது கூட தெரியாம இருக்கேடா. நாளைக்கு எப்படா கல்யாணத்தை நடத்த போற? அதான் நீ இருக்கியே. ஏன் கூப்பிட்டா நாங்களாம் வரமாட்டோமா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. நகை எல்லாம் எங்கிட்ட இருக்கு, நாங்க 2 பேருமே வரோம். நீங்க போய் மத்த வேலையெல்லாம் கவனிங்க. நீங்களும் வர்றீங்களா? வாசுவுக்கும் அரிஸ்டா அடிக்க ஆரம்பிச்சு போல இருக்கு. அவனுக்கு உதவி செய்ய இவ்வளவு பேரா? மத்தியானம் ரிக்ஷா அனுப்பட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நாங்களே வரோம். வரேன். வாமா. அவளுக்கு என்னடா குறை? ராஜாத்தியாட்டம் இருக்கா. அவளுடைய அழகுக்கும் குணத்துக்கும் யாராவது அவளை வேண்டாம்னு சொல்லுவாங்களா? குருடங்கையில கொடுத்தா கூட தங்கம் தங்கம்னு எடுத்துக்குவான். நீ ஏன்டா மூணு இருக்க? மீனாவை அவங்களுக்கு பிடிச்சிருக்கான். ஆனா கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு? அவளுக்கு என்ன குறைச்சல்? அதெல்லாம் ஒண்ணும் தர முடியாதுன்னு சொல்லிடு. நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு உலகம் தெரியாது. எப்படி இருந்தாலும் மீனா கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். ஆமாங்க கீதா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடி பாக்குறேன். அதெல்லாம் குறை இல்லாம நடக்கும்டா. நான் இருக்கேன், உன் கூட்டாளிங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல கீதா இருக்கா. ரொம்ப பெருசா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே. கீதா கல்யாணம் எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. எப்பமா? நீ என்ன இதெல்லாம் போய் அதுகிட்ட கேட்டுக்கிட்டு? சரி, உன்கிட்டயே கேக்குறேன், உனக்கு எப்போ? நீ என்ன இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு?
கல்யாணம் ஆயிட்டீங்க? மீனாவுக்கு கல்யாணம் ஆயிட்டா. ஜெயந்தி தான் பாவம், அவளுக்கு ஒரு துணை இல்லை. அதுக்குதான் சொன்னேன், நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். சரி, நான் வரேன். அடிக்கடி வந்துட்டு போங்க. போயிட்டு வரேன். வரேம்மா. மீதா, ஜெயந்திக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ஜெயந்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் மீனா இடத்துல இருந்து அவளுக்கு நல்ல சகோதரியா இருப்பேன். வரேன். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு தூரம் வந்து வரட்டுமா? இந்த பாரு வாசு, புள்ளாண்டானுக்கு பொண்ணை புடிச்சு போச்சு. அவாத்தலி சரின்னு சொல்லிட்டா. இந்த தை கடைசிலேயே கல்யாணத்தை முடிச்சுடலாம். பொண்ணுக்கு உன்னால போட முடிஞ்சதை போட்டு கையில 10 ரூபா ரொக்கம் கொடுத்தா போதும்னா நானும் சரின்னு சொல்லிட்டேன். 10,000? 10,000க்கு நான் எங்க போவேன் சார்? நான் இருக்கேனோ ஊரை சொன்னா பாதையை காட்டாம இருப்பானா? ஒரு இடத்துல கடன் வாங்கி தர்றேன். மறுபடியும் கடனா? கடன் என்னடா கடன்? ஒரு ரொட்டேஷன். யூ சி, லைஃபே ரொட்டேஷன்ல தான்டா நடக்கிறது. நம்ம கவர்மெண்டே அடிக்கடி கடன் வாங்குறச்சு நீங்க நானும் வாங்கினா என்னடா? சார், கவர்மெண்ட் கடன் வாங்கினா திருப்பி தராம கூட இருக்கலாம். ஆனா நான் கடன் வாங்கினா சிரமம்தான். மற்ற செலவுகளை குறைச்சுண்டு மாதம் மாதம் கட்டிடு. வர குழந்தை ஒரு இடம் மேடாகணும்னா ஒரு இடம் பள்ளம் தாண்டா ஆகும். என்னமோ உங்களை நம்பித்தான் சார் மற்ற ஏற்பாடுலாம் கவனிக்க போறேன். நம்பிட்டியோனும் விட்டுடு, விட்டுடுறா. இன்டர்வியூல கொண்டுடு மிஸ்டர். தேங்க்யூடா. தேங்க்யூ. தேங்க்யூ டியா. தேங்க்யூ. தேங்க்யூ. நான் ஆசீர்வாதம் கூட. ஓகே ஓகேடா ஓகேடா. டைம் ஆயிடுச்சு. நான் இன்டர்வியூ போறேன்டா. டேய் நான் வரேன்டா. டைம் ஆயிடுச்சுடா. தேங்க்யூ. தேங்க்யூ. பை பை. தேங்க்யூடா. தேங்க்யூ. பாய்டா. தட்ட தூக்குடா. தூக்க மாட்டீங்களே? ஹலோ. ஹலோ. தெருமறையில ஏதோ பூஜை போட்டீங்க போல இருக்கு. புதுசா சாமி ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? எனக்கு சொல்லக்கூடாதா? ஒண்ணும் இல்ல, என்னோட 100வது அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணேன். அதைத்தான் கொண்டாடணும். கொஞ்சம் உள்ள வரீங்களா? உங்களோட பேசணும். உள்ள வாங்க. இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா? வெக்கப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது ஃபங்க்ஷன் இல்ல. அங்க நான் சிரிச்சதெல்லாம் என் சோகத்தோட பின்னணிகள். அந்த கைத்தட்டெல்லாம்
என் நெஞ்சில விழுந்த அடிகளோட எதிரொலிகள். இந்த சோகங்கள் அதிகமாகி கோபமும் விரக்தியும் தான் மிச்சம். I'm sorry for my words. It's okay. பட் திறமைக்கு என்னைக்குமே மரியாதை உண்டு. அப்படியா? திறமையை எதை வச்சு முடிவு பண்றாங்க? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு காடு பேர் தெரியலன்னா நான் முட்டாள் ஆயிடுவேன். வேலைக்கும் கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தம் இல்லாம கச்சேரி பிடிக்குமான்னு கேள்வி கேட்டா சீட்டு கச்சேரி பிடிக்கும் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இன்டர்வியூல உட்காரவங்க எல்லாம் அரிச்சந்திரனும் இல்ல, அறிவாளியும் இல்ல. அது எனக்கும் தெரியும். ஆனா திறமையை மதிக்கிறவங்களும் இருக்காங்க. அது இல்ல கீதா, ஒரு இன்டர்வியூல கூட என்ன படிச்சவனா யாருமே மதிக்கல. இருக்கலாம், ஆனா எதிர்ப்புகளால எந்த பயனும் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு உயர்வு வந்தா உங்களை மத்தவங்க எல்லாம் எப்படி நடத்தணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்களை நடத்தணும். ஆனா அந்த உயர்வுக்கு ஒரு ஆரம்பம் தேவை. ஓகே, முயற்சி பண்ணி பார்க்கிறேன். செயல்படுத்துங்க. இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ, நான் வரேன். மிஸ்டர் செந்தில், நம்ம நாட்டுல ஒற்றாத நதி எதுன்னு சொல்ல முடியுமா? Come on. சார், நம்ம நாட்டுல வற்றாத நதி படிச்சுட்டு என்ன போல வேலை கிடைக்காம அலையிற இளைஞர்களோட கண்ணீர் தான் சார். Come on. Control yourself. I'm sorry. என்னடா செந்தில் நீ குஷியா இருக்கான்? ஆமாண்டா, ஒரு கிளாட் நியூஸ் சொல்ல போறேன். யாரும் மயக்காட்சி விழுந்துடாதீங்க. எனக்கு வேலை கிடைச்சிடும் போல் இருக்கு. டேய், என்ன வேணாலும் சாப்பிடுங்கடா, நான் தான் பில் வைக்க போறேன். ஏய், எப்படி அந்த அதிசயம் நடந்துச்சு? எப்படியோ அப்ளிகேஷன்ல செஞ்சுரி போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபீல்ட் இறங்க முடிஞ்சிருக்கு. எப்ப ஜாயின் பண்ணணும்? கூடிய சீக்கிரத்துல ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய் செக்யூரிட்டி கட்டணுமா? நான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிற செக்யூரிட்டி தராத அரசாங்கம் என்கிட்டயே செக்யூரிட்டி கேட்குது. அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், கடன் வாங்கி தரேன்னு இருக்காரு. வாழ்க்கையில ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு பாத்தியா? உண்மைதான்டா. எனக்கு கூட மீனா கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு. என்னால யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க 4 பேர் தான். வாசு, என் கூட விட. வாசு, உட்கார. நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். இதை பார்த்துட்டு. சரி. அப்பா, ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். பணமா? உனக்கு தான் அது தேவையில்லாம ஒண்ணாச்சே. இப்பவும் எனக்கு தேவையில்ல, என் ஃப்ரெண்டுக்கு தேவை. இத பார், உனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம். அவங்க தேவைக்காக இந்த சொத்தை நான் சேர்க்கல. அப்படி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னா நீ ஏன் சம்பாதிச்சு கொடு. அப்பா, இனிமே நம்ம சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் அன்பான உள்ளங்களை தான்ப்பா. நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, ஒரு நேரத்துல இந்த பணம் யாருக்குமே பயன்படாம போகுது. பணம் பயன்படாத நேரமா? எந்த நேரத்தையும் பணம் விலைக்கு வாங்கிடும். ஏன் மறுபடியும் உனக்கே ஒரு நேரம் வந்தா நீ ஏன் இங்க வந்து நிப்ப? நானா மறுபடியுமா? கேவலம் காகித ஆட்டி படைக்கிற உங்ககிட்டயா? என் உயிர் உள்ள வரைக்கும் அது நடக்காது. அதையும் பார்க்கலாம்டா குமார். அட்லீஸ்ட் என் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே. வாசு, காஃபி சாப்பிடுறா? வேண்டாம்டா. போன காரியம் என்னாச்சு? காஃபி சாப்பிடுற? வேண்டாம்டா. காஃபி சாப்பிடுற?
வேண்டாம்டா. அப்பாட்ட கேட்டியா? காபி சாப்பிட்றேன், இப்ப என்ன கொடுக்க முடியும்? என்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? குமார், நீ என் கூட இருக்குல்ல? ஏய் குமார். சாரிடா வாசி, என்னால முடியலடா. குமார் அழாத குமார். குமார் என்ன பாரு. குமார் இங்க பாருமா. யார் மேலேயும் உள்ள கோபத்தை அதுகிட்ட காட்டுறதுல புண்ணியம் இல்ல. உங்க கால் தான் வலிக்கும். அதை பத்தி உனக்கு கவலை வேணும். உங்களால முடியாது, நானும் ஹெல்ப் பண்றேன். பைக் போனா போகுது, உடம்புல ஒண்ணு அடிப்படலையே. இல்ல கீதா. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? மனசுல பட்ட அடினாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். கீதா, உனக்கு மைதாஸ் கதை தெரியுமா? எதை தொட்டாலும் தங்கமா மாறணும்னு வரம் வாங்கி தன் மகளை தொட்டுட்டு அவ தங்கமா மாறணும்னு வருத்தப்பட்டான். எங்க அப்பாவுக்கு அந்த நிலைமை வந்திருந்தா என்னை தொட்டுட்டு அவரும் வருத்தப்பட்டிருப்பார். ஏன்னா இவன் இப்படி மாறுவான் தெரிஞ்சிருந்தா இன்னும் குண்டாவும் உயரமாவும் வளர்த்துக்கலாமான்னு வருத்தப்பட்டிருப்பார். அவ்வளவு பேராசை. அன்பு என்ன கிலோ என்ன விலைன்னு கேட்பார். சரி குமார், அதுக்காக இப்படி இல்லாம நடந்துக்கிறது? உங்க அப்பாவுக்கும் உங்க அன்பு தேவையா இருக்கும். உங்ககிட்ட இருந்தா அதை அவர் பெற முடியும். அது கொஞ்ச நாள் ஆகலாம். அது வரைக்கும் நீங்க காத்துட்டு தான் இருக்கணும். என்ன செய்யறது? எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருது இல்லையே. வணக்கம் சார். பாப்பா சேகர், உட்கார். நானே உன்னை கூப்பிட்டு அனுப்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓம் பக்கம் தான் கேஸ் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ என்னோட அரியர்ஸ் பணம் எப்போ சார் வரும்? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு சிஸ்டருக்கு மேரேஜ், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் வேணும். உனக்கு பணம் வேணும்னா இப்பவே யூனியன் ஃபண்டில இருந்து பணம் கொடுக்கணும். அதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஜட்ஜ்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு நீ ஒரு மன்னிப்பு லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. மன்னிப்பு லெட்டரா? ஒருத்தர் அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் மிருகம் இல்லை சார். அந்த சூப்பர்வைசர் மிருகமானதுனால தான் நான் அடிச்சேன். தெரியும் சேகர், என்னப்பா பண்றது? இந்த காலத்துல எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. தேவையில்லை சார். நான் செஞ்சது தப்பா இருந்தா நானே மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனா இப்ப மன்னிப்பு கேட்டா அந்த சூப்பர்வைசர் செஞ்சது சரின்னு ஆயிடும். நான் வரேன் சார். இந்த பாருடி, கல்யாணத்துக்கு அப்புறமும் உனக்கு நான் தான் தலைவாரி விடுவேன். உன் புருஷன்கிட்ட சொல்லிடு, கலைக்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு உரிமை உண்டு. போ, உனக்கு வேற வேலை இல்ல. இது வெக்கமா இல்ல சந்தோஷமா? சந்தோஷம் தாக்கா. என் அண்ணனோட ஆசை நிறைவேற போகுதே, அந்த சந்தோஷம்தான். இந்த கல்யாணத்தை நடத்த எங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, ஆனா எனக்கு நீங்களும் அண்ணனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது போதும். என்னடா வாசு இவ்வளவு லேட் ஆகுது? நான் நேரப்படி சாப்பிடணும்டா. காதலும் கனவு திருக்கு சண்டையும் செய்ய வேண்டிய உடம்புடாது. காலையில சாப்பிட கூப்பிட்ட, நீங்க உட்காந்துட்ட. பெண்கள் கூட்டம் அங்க உட்காந்துருச்சு. கொஞ்சம் கருணை காட்டுங்கடா. இங்க பாருங்கடா, ஒரு பாகவதர் கழுத்தளவு தண்ணீர்ல தன்னுடைய சிஷ்யங்களை எல்லாம் நிக்க வச்சு பாட்டு சொல்லி கொடுத்தாரு. 6 மாசம் ஆச்சு. சிஷ்யங்களுக்கு எல்லாம் பாட்டு வரலையா, நல்லா நீச்சல் தான் வந்துதான். டேய், உனக்கு இங்கிருமே தெரியாதா? இப்பதான் கமெண்ட் அடிக்கிறதா? அவன் முள்ளு மேல நிக்கிறான். முள்ளுல இருந்து ரோஜா சிரிக்கல. உலகத்துல எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இருக்குடா. டேய் டேய், பாருங்கடா, அங்க பாருங்கடா. போதும். மீனா, என்னடா? காசு கொடுத்து அனுப்புமா? இத வரேன், என்கிட்ட சில்லறை இருக்கு, நான் போடுறேன். நாலு பேர் இருக்க, எவ்வளவு காசு வரீங்க? எல்லாம் இது போதும், போங்க போங்க. என்னங்க அநியாயம் இது? அவ்வளவு பெரிய கூடையில இவ்வளவு தான் போடுறீங்க. மத்தவங்கள போட இடம் வேணாமா?
வேணும்னா நீங்க ஆடுங்க, உங்களுக்கு நிறைய தரேன். நிஜமா? நிஜமா? டேய் அவங்க ஆட சொல்லி நம்ம ஆடலையா? நம்ம கௌரவம் என்னாச்சு? ப்ளீஸ் வாங்கடா. டேய் சேகர் ஆடுடா, வாடா ப்ளீஸ். சேகர் வாங்கடா. வாங்கடி போலாம். தன்னே 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 உள்ள ஹலோ கீதா. ஹலோ, நான் வரட்டுமா? யாருக்கு மருந்து? அப்பாவுக்கு. வரட்டுமா? அப்பாவுக்கு என்ன? ஃப்ளைட் ஆஃப் ஃபீவர். நான் வரேன். ஃப்ளைட் ஃபீவர் தானே, சரியா போயிடும். நான் வரேன். கீதா நான் வேணா அப்பா வந்து அந்த மாதிரி தெரியுமா? சில்லறை வாங்க போயிட்டாங்க. நல்லா தெரியுமே, என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க. ஆமா, எதுக்கு இந்த மருந்து? ஹார்ட் டிசீஸ் ஆகுறது. யாருக்கு? பிரிஸ்கிரிப்ஷன்ல கீதான்னு போட்டுருந்துச்சு. கீதாவா? கீதா என்ன மீது வாங்காம வந்துட்டேன்? கடைக்காரர் என்கிட்ட கொடுத்தாரு. அப்பா மருந்து சாப்பிட்டு பாரு. எங்க இருக்காரு? உள்ளதானே இருக்காரு. தூங்கி இருப்பாரு. இப்ப எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல. பசு கிண்டலா இருக்குல்ல? இந்த மருந்துல எனக்கு தான். எப்ப நிக்கலான்னு காத்துட்டு இருக்கிற இந்த இதயத்தை ஓட வைக்கத்தான். கீதா இது ஏன் என்கிட்ட கொடுங்க நீ சொல்லல? பசு எனக்கா யாரும் பரிதாபப்படுறத நான் விரும்பல. எல்லாரும் என்னால சந்தோஷப்படணும், அதனாலதான் சொல்ல. பாத்தீங்களா, நான் சொன்னபடி எனக்காக நீங்க பரிதாபப்படுறீங்க. இதுதான் நான் விரும்பல. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு கீதா, சொல்லு. இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா சொல்ல மாட்டேன் கீதா. யாருக்குமே தெரியாம இந்த வியாதி மறைஞ்சு போகணும். இனிமே அதுதான் என்னோட பிரார்த்தனையா இருக்கும். சரி சரி, ஒரு தப்பு நடந்து போச்சுடா. படத்தா சான்ஸ் ஒரு ப்ரொடியூசர் 1000 பணம் கேட்டான். ஆசைப்பட்டு கொடுத்துட்டேன். இப்ப இல்லங்கறான்டா. உனக்கு எதிர 1000 ரூபாய் கீதாட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன். அதுவும் அப்பா உள்ள சொல்லி போய் சொல்லிடா. எது போய் சொல்லி வாங்கி கொடுத்தே? அரஞ்சனா. ஏய் எங்கடா இருக்க அந்த ப்ரொடியூசர்? வாடா வாடா. யாரது? என்ன வேணும்? அட பாவி, 5 டூயட் 4 ஃபைட். நான் தான் ஹீரோ சொல்லி 1000 ரூபாய் பணம் வாங்கினீல்ல. டைட்டில் எப்படிங்க? வராத செலவுங்களா? ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். ப்ரொடியூசரா? இங்கதான் இருக்காரு. எப்படி ஏமாத்திடுவாரா? சேச்சா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாருங்க. தப்பிச்சு ஓடிடுவாரா? ஐயோ தங்கமான மனுஷன்.
காதை பிடிச்சு திருக்கவா? என் மரியாதை என்னங்க ஆகிறத? எட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்காரு. பிடிச்சு வாயிலையும் வயிற்றுலையும் ஒரே குத்து. ஐயோ, ஆட்டோ டாக்ஸி ஸ்ட்ரைக் பண்றாங்க, டாக்டர் வேற ஸ்ட்ரைக் பண்றாங்க. ரொம்ப சீரியஸா சார், பாவம் சார். வேற வழியே கிடையாதா? இதான் முடிவா? சரி சரி சரி, அப்ப பின்னிடுறேன் சார். ஏதோ தப்பு நடந்து போச்சு, இந்தாங்க பணம். எங்கே இருந்தா போன் வந்துச்சு? தமிழ் ஃபீல்டுக்கு சரியான நடிகண்டா நீ. ஏய், ஓ லிஸ்ட் தத்தி வா. ஏய், இனிமேல் எவங்கிட்டாவது பணம் வாங்கின பின்னிடுவேன். இல்லண்ணே இல்லண்ணே. ஏய் தத்தி, காலகாலத்துல வீடு போயிச்சாரு. நடந்ததெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிருக்கீதா? தப்ப செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறது ரொம்ப சுலபம். நீங்க இவ்வளவு மட்டமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு எத்தனை நாள் இருக்கும்? கொஞ்ச நாள் தான் இருக்கும். கொஞ்ச நாள் இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே என்னோட வலையில கழட்டி தந்தேன். ஏன்? எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போட உண்மையான அர்த்தம் தெரியும். இனிமேலாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதா உங்களை ஏமாத்தணும்னு நான் அது செய்யல. நடிக்க சான்ஸ் கிடைக்கிற வெறியில தான் அப்படி நடந்துகிட்டேன். கிராமத்துல வயல் வரப்புல மாடு மேய்க்கிற சின்ன சின்ன பசங்களை உட்கார வச்சு நடிச்சு காட்டுவேன். சிவா சிவான்னு என்ன எல்லாரும் கூப்பிடுறப்ப என் காதுல சிவாஜி சிவாஜின்னு விழும். நடிகன் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் இதை எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியாது. ஒரு வெகுளுக்கு இதாடா. சரி சரி, நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துடுங்க. காஃபி சாப்பிட்டு போலாம். ரோஷமா சும்மா சாப்பிடுறா. ஊர்ல இருந்து உங்க மாமா வந்திருக்காரு, உள்ளார உட்கார வச்சிருக்கேன். மாமா வந்திருக்காரு? எப்ப வந்தாரு? காலையில தான். காலையிலே? எப்ப மாமா வந்தீங்க? சௌக்கியமா இருக்கு மாமா. நீங்க? நான் உனக்கு என்னடா மாமா இருக்கான, மாமனுக்கு பொண்ணு ஒண்ணு இருக்கா, கல்யாணம் கட்டிக்கிட்டு குடியும் கொடுத்தலமா பொண்ணு இல்லாம இந்த வட்டாரத்துல வந்து கூத்தாடி அவனும் சுத்திக்கிட்டு இருக்கா. ஏன்டா உனக்கு இந்த தலைவிதி? தலைவிதியில மாமா, நடிகன் ஆகணுங்கிறது என்னுடைய பிறவி லட்சியம். ஆமாடா, உன் லட்சியம் தான் பாலாவே தெரியுத. துணி இல்லாம பொம்மநாட்டிக பணத்தை ஒட்டி வச்சிருக்க. ஒரு அடியை கூட துணிவா காசு இல்ல போல இருக்கு. இந்த பாடா உன் போன விட்டா கெட்டு குட்டி சோறு ஆயிடுவா. இல்ல இல்ல, இந்த சோறுபாடு ஆயிடுவா. காவலா ஆபத்துக்கு வரேன் மாமா. ஆனா இப்ப இல்ல, சிவா ஒரு பெரிய நடிகன் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வருவோம் மாமா. நீ உருப்ப மாட்டேன், இங்க இருந்து உன்னை எழுதிதான் போவேன். என் சொல் படிக்கல, நாளைக்கு காசு ஆக மாட்டேன். என்னுடைய லட்சியங்களை பணத்துக்காக நான் வைக்க தயாரா இல்ல. பணம், பசி, தூக்கம், உறவு இதெல்லாம் ஒரு உண்மையான கலைஞனை ஆடு மாடு கோழி வளர்க்கணும் மாத்த முடியாது மாமா. என்ன தனியா உட்காந்துருக்கீங்க? ஒருத்தனையும் காணா, இன்னும் நேரத்துல வந்துருவாங்க. நான் கோவிலுக்கு போறேன். போயிட்டு வாங்க. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, நீங்களும் வாங்கல. நானா? எனக்கும் சாமிக்கு ரொம்ப தூரம். ஏன் அப்படி? எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்ல. என்ன இருந்தாலும் நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்புறீங்க இல்லையா? நிச்சயமா நமக்கு மேல வானம் இருக்கு, இடி இடிக்குது, மழை பெய்யுது. சீரியஸா பேசினா கிண்டலா? கீதாங்கிறதுனால இதோட விட்டுட்டேன். வேற யாராவது பேசியிருந்தா நான் சாமி ஆடிருப்பேன். அப்படியா? அப்ப என்ன வேற யாராவது நினைச்சு சாமி ஆடுங்க பாக்கலாம். உங்களை வேற யாரோவா என்னால் நினைக்க முடியாது. அப்ப கீதா கூப்பிடுறேன், வாங்க. உள்ள வரீங்களா? இல்ல,
நான் இங்கேயே இருக்கேன், காத்தாவது வரும். சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதனால உங்களுக்காக தானே காத்துட்டு இருந்தேன். இவ்வளவு சிரமப்பட்டு மணி அடிச்சாவது தூங்கிட்டு இருக்க சாமி எழுப்பணுமா? அப்படி எல்லாம் பேசாதீங்க. மணி அடிச்சு வேண்டுதல சொன்னா அப்படியே நடக்குமா? அப்படியா? நான் மணி அடிக்கிறேன், நீங்க வேண்டிக்கங்க. என்ன வேண்டிக்கிட்டீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். உள்ள இருக்கிற சாமிக்காக வேண்டாம், எனக்காக எடுத்துக்கோங்க. என்னடா எங்கடா போயிருந்த? வெளியே கொஞ்சம் வேலை இருந்தது. இதை விட்டு போய் இந்த பத்திரிகை கொடுத்துட்டு வந்துருவோமாடா. எங்க பசங்க எல்லாம் காணா? எல்லாம் கல்யாண விஷயமா தான்டா சுத்திட்டு இருக்காங்க. அப்படியா? உருப்படியா வேலை செய்யறாங்க போல இருக்க. நிறைய வேலை இருக்கு இல்லையா? இந்த பாரு, யாருக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறியோ இல்லையோ, உங்க ஆபீஸ் கிளர்க்கு பஞ்சமுக்கு வைக்க மறந்துடாத. கடைசி நேரத்துல காலவாரி விட்டுற போறாரா? சே அவர் அப்படி பண்ணுவாராடா, நல்ல தங்கமானவர். ரொம்ப அப்புறம் சிக்கலாயிடும். கீதா, நான் புறப்படுறோமா? கதவை சாத்திக்க. வாங்க தம்பி, உட்காருங்க. நான் அவசரமா ஊருக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு முக்கியமான வேலை. நல்ல வேலை, நாங்க சரியான நேரத்துல வந்தோம். இந்தாங்க பத்திரிகை. என்னால இந்த கல்யாணத்துக்கு இருக்க முடியாது, ஆனா நான் எங்க இருந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதம் மீனாவுக்கு உண்டு. இந்த அம்மா அம்மா நான் புறப்படுறேம்மா. தம்பி சேகர், நான் புறப்படுறேன். சரிங்க. தம்பி வாசு, ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா நடக்குது. வாசு, நான் ஊருக்கு போறதே கீதாவுடைய ஆபரேஷனுக்கு பணம் ஏற்பாடு செய்யத்தான். அதனாலதான் மீனாவுடைய கல்யாணத்துக்கு என்னால இருக்க முடியாது. அதனால என்ன சார், நீங்க போயிட்டு வாங்க, ஒண்ணும் பயப்படாதுங்க. நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சிருக்கோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏதோப்பா, அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு சோகத்திலையும் சில நேரம் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது. கீதா வந்து கல்யாணத்துல எல்லாத்தையும் கவனிச்சுக்குவா. உனக்கு தெரியும், அவளை பத்திரமா பாத்துங்க. போயிட்டு கூடிய சீக்கிரம் வந்துடுறேன். வரட்டாப்பா? வரேன் தம்பி. இன்விடேஷன் ரொம்ப டீசெண்டா சிம்பிளா இருக்குல்ல? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூட என் கல்யாணத்துக்கு இப்படித்தான் அடிக்க போறேன். நான் மீனா கல்யாணத்துக்கு ஒரு புடவை பிரசன்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் துணி கடைக்கு வரீங்களா? நானா? எனக்கு புடவை செலக்ஷன் தெரியாதுங்க. பொய் சொல்றான், அவன் நல்லா செலக்ட் பண்ணுவான். அவன் எதை செலக்ட் பண்ணாலும் அது நல்லாவே இருக்கும். எங்க அம்மா எனக்காக விட்டு போன தாலிய நான் மீனாவுக்காக தரேன். நீங்க எடுத்துட்டு போறீங்களா, இல்ல நானே கொண்டு வந்து மீனா கிட்ட தட்டுமா?
இந்த எல்லோ இது எப்படி இருக்கு? வேண்டாம். இது நல்லா இல்ல. இந்த புடவை கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்க. இதே பேக் பண்ணிடுங்க. பாத்தீங்களா, ஒரே செலக்ஷன். இது மாதிரி யாருக்கு தோணும்னா? அதெல்லாம் இல்ல, எனக்கு பிடிச்சது சொன்னேன். எனக்கு ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். எனக்கு காட்டன் துணினா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. பிடிக்கலன்ற நான் சொல்றது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்காம இருக்கவே முடியாது. சொல்லுங்களேன். சொல்லிடுவேன். சொல்லுங்க. எனக்கு கீதானா ரொம்ப பிடிக்கும். வேற ஏதாவது வேணுங்களாம்மா? ஒயிட்ல பேண்ட் அண்ட் ஷர்ட் பேக் பண்ணுங்க. யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வேஸ்ட் கீதா. பரவாயில்ல, பில் பே பண்ணிடுங்க. கீதா, இந்த டைரியில இருக்க நாட்கள்ல எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் இருக்கு தெரியுமா? என்னோட பிறந்த நாள், உங்களோட பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல், அப்புறம் என்னோட கல்யாண நாள். உங்களோட கல்யாண நாள் கூட இதுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கல்யாண நாள் இருந்தா உங்களோட கல்யாண நாளும் இருந்தாகணும். உண்மையிலேயே கல்யாணம்ன்றது எவ்வளவு தேவையான மகிழ்ச்சியான விஷயம். மனைவின்னு ஒருத்தி வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து பேர் சொல்ல குழந்தைங்க பிறந்து கணவனோட வயசான காலத்துல அவனோட தேவைகளை ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து மனைவி பூர்த்தி செஞ்சு அருமையான விஷயம் இல்ல? என்ன நான் கல்யாணத்தை பத்தி இவ்வளவு பேசுறேன், ஒண்ணுமே பேசாம வர்றீங்க? உங்களுக்கு என்ன எப்பவுமே மௌனத்தை ஒரு பதிலா கையில வச்சிருக்கீங்க?
கீதா, சேகர், நம்ம நட்புங்கிறத மீறி அடுத்த கட்டத்துக்கு ஏன் போனோம்னு வருத்தமா இருக்கு. இல்ல கீதா, அத நீயோ நானோ முடிவு செய்யறதில்ல. மேகமே மேகமே பால் நிலா தேயுதே, தேகமே தேயினும் தேனொளி வீசுதே. மேகமே மேகமே பால் நிலா தேயுதே. இது என்னடா பெரிய காமெடி? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஒருத்தன் என்ன பண்ணானா, வாங்க வாங்க வாங்க. ஆமா கண்ணு. நீ மட்டும் ஏன்டா அழுது வடிக்கிற? பணம் ஏற்பாடு பண்ணிட்டு பஞ்சு வரேனாரு. லேட்டாக வரமாட்டாரோன்னு பயமா இருக்கு. டேய், என் அதிர்ஷ்டத்துக்கே வேலை கிடைச்சு செக்யூரிட்டி கட்ட 2000 ரூபாய் பணமும் கிடைச்சிடுச்சு. உனக்கு நடக்காதா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய், சந்தோஷமா இல்ல? நம்ம சேர் இருக்கான்ல, என்னமோ அவனுக்கு கல்யாணம் மாதிரி. சீச்சி, அவனுக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். 60 வயசு கிழவனா இருப்பான். வெட்டி மேல கொட்டுறது காதல கேட்காது. தாலி கட்ட முடியாம கை நடுங்குவோம். கண்ணு சரியா தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட்ல உள்ள போவான், ஒய்ஃபை தேடுவான். தேடி 60 வயசு என்னடா செய்ய முடியும்? டேய், என்ன ஏன்டா வாடுறீங்க? அதோ பஞ்சு வந்துட்டாரா? நீங்க எல்லாம் உள்ள போய் டிஃபன் சாப்பிடுங்க. இதோ வந்துட்டேன். வாங்க சார். வாசு, எல்லாம் ரெடி ஆயிட்டோம்னா? வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வாங்க கீதா, டிஃபன் சாப்பிட போலாம். இல்ல, முன்னாடியே சாப்பிட்டேன். கீதா எப்பவும் இதுல எல்லாம் முன்னாடி தான். பசிக்குதுடா, சீக்கிரம் வாங்கடா. சும்மா வாக்கித்த 2வது தடவை சாப்பிடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நேரம் அவ்வளவு சீக்கிரம் வாங்கடா. அலையிறான்டா டேய். பணம் கிடைக்கலையா? நான் என்னடா பண்றது? தர்றேன்னு சொன்னவன் கைய விரிச்சு விட்டான். இந்த காலத்துல யாரடா நம்ப முடியறது? நாம ஒண்ணு நினைக்க பகவான் ஒண்ணு நினைச்சுட்டார். பகவான் நினைச்சு இருக்கட்டும் சார். என் தங்கச்சிங்களை நினைச்சீங்களா? அன்னைக்கு என்ன நம்பினல்ல விட்டுடுன்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்களே. தத்துவம் பேசியே என்ன தத்தளிக்க வச்சுட்டீங்களே. இதுவரைக்கும் எந்த அவமானமா இருந்தாலும் நானே தாங்கிட்டேன். இனிமேலும் என் தங்கச்சிங்களை எதுவுமே பாதிக்க கூடாது. ஒண்ணு இல்ல, இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல நான் உயிரோட இருக்க கூடாது. அப்படிலாம் பேசாதடா. மாப்பிள்ளை தோப்பனார்கிட்ட நான் பேசி பாக்குறேன். எப்பவும் எதிர்நீச்சல் போட்டு பாத்துணும்டா. அதையாவது செய்யுங்க சார். செத்த இரு, இதோ வந்துட்டேன். ஆமா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. அது கூட நேரம் இல்லையா? சாரி, கண்ணு பட்டுடும் போல் இருக்கு. கல்யாணத்துக்கு வந்தவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா? என்ன கேக்குறாங்க? மாப்பிள்ளை நீங்க தானான்னு கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன? ஆமா அண்ணே. போதும் போதும், மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷமா? என்னடாச்சு? டேய் வாசு, என்னாச்சு? சேகர், கிளர்க்கு பணம் கிடைக்கலன்றாரு. என் வீட்டுல என் தங்கச்சிக்கு நடக்கிற சந்தோஷமான விஷயம் தான்டா. கல்யாணம் நடக்குமா சேகர்? நிச்சயம் நடக்கும்டா. பையனோட அப்பாட்ட பேசி பாப்போம். டேய், அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய், நீ ஏன்டா கலங்குற? இந்த கல்யாணம் நடக்கும். எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்டா. வாடா போலாம். வாங்கடா. சும்மா அதெல்லாம் முடியாதியா. நேரத்தை கொண்டு பேசிக்கிட்டு வசதி இல்லைன்னா பெரிய இடத்துல கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரியா நாங்க ஒண்ணு கிள்ளுகிற இல்ல, இப்பவே புறப்படுறோம். சார், நடந்தது நடந்துருச்சு. நீங்க பெரியவங்க. பணம் விஷயத்துல பெரிய வச்சுட்டு இருக்குது. பணம் தான் கல்யாணம் நடக்கும். இல்லன்னா இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்காது. போக வெளியே. சார் ப்ளீஸ். யோ, நீங்க எல்லாம் யாரியா? உங்ககிட்ட நியாயம் பேச இங்க வரல. உங்க வேலையை பார்த்து போகையா வெளியே. யோ நிறுத்தியா? என்னையா ஓவரா பேசிட்டு இருக்க? எங்களை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? உன் பையனை உதைச்சு தாலி கட்ட வைப்போம். வேண்டாண்டா குமார், என் தங்கச்சி ஒரு முருக குடும்பத்துக்கு கொடுக்க நான் தயாரா இல்லை. ஏய், கோவப்படாதீங்க. கல்யாணம் நடக்கணும். சார், கல்யாணங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது.
தயவு செஞ்சு அதை ஒரு வியாபாரமாக்கிடாதீங்க. கேவலம் காக்கா குருவியெல்லாம் தான் உணவை தானே தேடிக்கிறப்ப மனுஷனால சுயமா வாழ முடியாது. ஏப்பா நீ நல்லாதான் இருக்க, நல்லாதான் பேசுற, நீயே கல்யாணம் பண்ணிக்கிய. ஏன் காக்கா குருவி எல்லாம் வாழ போனாலும் வாழ முடியாதா? வாழத்தான் போறாங்க. இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. சேகர் ஒரு நிமிஷம். கீதா, நீ என்ன முடிவெடுத்திருக்கேன்னு தெரியும். இது அர்த்தம் இல்லாது. இல்ல சேகர், உங்களாலதான் மீனாவுக்கு வாழ்வு கொடுக்க முடியும். வாழ்வு கொடுங்கன்னு உங்களை தான் என்னால உரிமையோட கேட்க முடியும். இதே உரிமை என்னோட வாழ்க்கையில கடைசி மட்டும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த பயத்தினாலதான் சொல்றேன், நீங்க மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. என்னால கடைசி வரைக்கும் உங்களோட வர முடியாது. என்னோட கதை சீக்கிரம் முடிய போற ஒண்ணு. கீதா, என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிரு. நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நீ ஏதோ பேசாத. சேகர், நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க நினைக்கிறபடி ஆண்டவன் எனக்கு மென்மையான இதயத்தை மட்டும் கொடுக்கல, அதோட சேர்த்து குறையும் கொடுத்திருக்கான். யாராலையும் தீர்க்க முடியாத குறையும் சேர்த்து கொடுத்திருக்கான். கீதா, இதையா முன்னாடியே என்கிட்ட சொல்லுங்க. இதையா முன்னாடியே என்கிட்ட சொல்லுங்க. சொல்லிருந்தா எனக்காக வருத்தப்பட்டிருப்பீங்க. 2-3 டாக்டர் அட்ரஸ் கொடுத்திருப்பீங்க. எனக்காக யாரும் வருத்தப்படுறத நான் விரும்பல. கீதா, என்கிட்ட எப்படி பேசுற? ஆமா, உங்ககிட்ட தான் பேச முடியும், பேசுவேன். சேகர், இப்ப எனக்கு தேவையில்லை சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் நீங்க மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த நம்பிக்கையை பொய்யா கிடாதீங்க. கீதா, இதுதான் உன்னோட முடிவா இருந்தா எல்லாத்தையும் விட உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு பெருசுன்ற நிரூபிக்க நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா உனக்காக எதுவுமே செய்ய முடியாத நிலையில வச்சு என்ன நீ கொன்னுட்ட கீதா. இல்ல சேகர், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. இதை விட பெருசா நீங்க எனக்கு ஒண்ணு செஞ்சிட முடியாது. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. கேப் கிடைச்சுன்னு உட்காந்துட்டான் பாரு. அதை 60ஆம் கல்யாணம் தான் நடக்கணும் கிண்டல் பண்ணல, பயந்துட்டான் போல இருக்கு. என்னாலதான் நான் சேகர் இந்த முடிவுக்கு வந்திருக்கான். 60 வயசுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு கேட்டேன்ல, யோசிச்சிருக்கான், முடிவு எடுத்துட்டான். மாப்பிள கொஞ்சம் நிமிந்து பாருங்க, என்ன ரொம்ப வெக்கப்படுறீங்க? என்ன வாசு, சொந்தக்காராயிட்டீங்க? என்னமோ எங்களெல்லாம் மறக்காம இருந்தா சரி.
நாத்தனாருங்க காமாட்சி வேலைக்கு சுத்தி வரலாமே. இப்ப நான் உனக்கு தட்சணை கொடுக்கணுமா? ஆனா நான் எதுன்னு கொடுப்பேன். It's no problem. She's going to be all right. You know, she has a congenital heart problem known as phallostatology. In common, we call it blue baby. Anyhow, I have to go for an emergency operation, and it's going to cost a lot of money. Excuse me, sir. என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஏதாவது செய்ய முடியுமா? I said a lot of money. You see, I got to have some sophisticated equipments, and I have to hire a lot of specialists to work with me. You see, it's going to be a long procedure. And do you think you can arrange for the money? Doctor, money is not a problem, doctor. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. வாடா. அப்பா, எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும்பா. மாமா, பணம் வேணும் மாமா. மாமா, பணம் வேணும் மாமா. உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். அலங்கோலமா வந்து நிக்கிறிய என்னப்பா சேகர்? அர்ஜென்ட்டா எனக்கு பணம் வேணும் சார். நான் மணி பிளாட் எழுதி தரேன் சார். யூனியன் ஃபண்ட்ல பணம் கிடைக்கல சார். நான் சொல்றபடி நீ கேட்க மாட்டேன். ஆனா உனக்கு பணம் வேணுமா? என்னடா நியாயம் இது? அப்பா, நேரம் தெரியாம பேசாதீங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ப்பா. பணம் தர. சத்தியமா வர மாமா. மாமா, சீக்கிரம் கொஞ்சம் பணம் கொடு மாமா. மாமா, மாமா, மாமா எதுவுமே ஒரு உண்மையான கலைஞனே. இப்ப எனக்கு பணம் வேணும் சார். நான் புரிய மாட்டேன். சூப்பர்வைசர் அடிச்சு தப்பு தான் சார். ப்ளீஸ் எனக்கு பணம் வேணும் சார். இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேல. பணத்தை தேடுறதா உங்களோட லட்சியமா இருக்கு. அதுக்காக நான் தர வேலை தான் இந்த பணம். பேங்க்ல கையெழுத்து போட்டுறேன். என்ன இது சின்ன பிள்ளையாட்டம் அழுதுகிட்டு? நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. இப்ப என்னாச்சு? கீதா, என்ன மன்னிச்சிடு கீதா. எல்லாம் மீனா கல்யாணத்தினாலதான். சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தான் கல்யாணத்துல மயக்கம் போட்டு விழுந்து ரகலை பண்ணிட்டேன். இல்ல சேகர்? கீதா, கல்யாணம் ஆனதுமா என்ன இது? எதுக்கும் கலங்காம சந்தோஷமா மீனாவோட வாழணும். எனக்கு ஒரு ஆசை. சேகர், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா கீதான் பேர் வைப்பீங்களா? ரொம்ப அதிர்ஷ்டமான பேரு. கீதாவுக்கா எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்களா? நடிகர் சார், மூட்ல இருக்கீங்களா? எப்படி எப்படி? அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த நாட்கள்லாம் ஐயோ. நான் உங்க ரசிகை சார். எனக்காக ஒரு வாட்டி நடிச்சு காமிப்பீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த 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 அந்த
சரியில்லை செந்தில், நீங்க எப்படி ஹிந்தியில தானே? ப்ளீஸ் எனக்காக. अरे गणो तो तुम लोग वैसा 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 சரியில்லை. இப்பெல்லாம் டான்ஸ் தானே குமார்? ப்ளீஸ். வாசு, இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. கேரக்டர் ரோல் தானே செய்யணும். நேத்து நீங்க சேகர், நீங்க மட்டும் என்ன அன்னைக்கு பாடுனீங்களே, இப்ப எனக்காக அந்த ஆளானாலும் ஆளு. ப்ளீஸ். ஆளானாலும் ஆளு இவ அழுத்தமான ஆளு, மிச்ச விவரம் வேணும்னா மச்சான போய் கேளு கேளு, மச்சான போய் கேளு கேளு, மச்சான. கீதா, இந்த டைரியில இருக்க நாட்கள்ல எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் இருக்கு தெரியுமா? என்னோட பிறந்த நாள், உங்களோட பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல், அப்புறம் என்னோட கல்யாண நாள். உங்களோட கல்யாண நாள் கூட இதுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கல்யாண நாள் இருந்தா உங்களோட கல்யாண நாளும் இருந்தாகணும். இல்ல சேகர், இந்த நாள் தான் இருக்கு. சேகர், என்னடா ஆச்சு? செந்தில், கீதாவுக்கு என்னடா ஆச்சு? குமார், கீதாவுக்கு என்னடா ஆச்சு? சேகர், சொல்லுங்களேன்டா, என்னடா ஆச்சு? டேய் வாசு, என்னடா ஆச்சு சொல்லேன்டா. கீதாவுக்கு என்னடா ஆச்சு சொல்லேன்டா.